ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கு ஒரு சூப்பரான விலாகோடு தாங்க வந்திருக்கேன். நான் ரீசெண்டாக மண் சட்டி ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க. அது எப்படி சீசனிங் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே போல் நான் ஃபஸ்ட்டு விலாகில் மட்டன் தண்ணி குழம்பு, மட்டன் வறுவல் செஞ்சுருந்தேன். அதே போல் சிக்கனில் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரெசிபியும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சட்டியை எப்படி சமையல் செய்கிறதுக்கு பழக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு மண் சட்டியை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு போட்டு நல்லா கழுவிக்கலாங்க. சோப் பயன்படுத்தக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம சோப் பயன்படுத்தும் போது அது சட்டியில் இருக்க போர்ஸ்லலாம் போய் அந்த சோப் தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம கடலை மாவு, அரிசி மாவு இந்த மாதிரி விஷயங்களில் போட்டு தான் நம்ம வந்து வாஷ் பண்ணணும். சாம்பல் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஆர்கானிக்கான ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் பண்ணணும். இப்போது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பக்கெட்டில் நிறைய தண்ணி பிடிச்சிட்டு இந்த பாத்திரம் மூழ்கிற அளவுக்கு உள்ளே வச்சுட்டு ஓவர் நைட் சோப் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது அரிசி கழிஞ்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இது நல்லா ஊறிட்டுருக்கட்டுங்க. அதுக்குள்ளார நான் இட்லி மாவு அரைக்கலான்ட்டு அரிசி, கம்பு இதெல்லாம் ஊற வச்சுருந்தேங்க. இதை நான் கிரைண்டரில் போட்டுக்கிறேங்க மாவு அரைக்கிறதுக்கு. ஒரு 2 நாளைக்கு ஆகிற மாதிரி தாங்க அரிசி, கம்புலாம் ஊற போட்டேன். ஏன்னா கம்பு மாவுங்கிறதுனால தொடர்ந்து ஒரு வாரம் ஃபுல்லாக சாப்பிட முடியாது. குழந்தைங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக அரைச்சி கொடுத்தோன்னா அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இப்போ மண் சட்டி நல்லா கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சுங்க. இப்போ அந்த அரிசி கழிஞ்ச தண்ணியோடையே அந்த மண் சட்டியை அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 10 to 15 நிமிஷம் பாயில் பண்ண விட்டுறலாங்க. ஸோ அந்த குப்பை, மண் ஏதாவது இருந்ததுன்னா, ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா அது அப்படியே அந்த தண்ணியில் வந்துடும். அதே போல் ஏதாவது ஹோல்ஸ் இருந்தது அப்படின்னா கூட இப்போ நமக்கு அந்த தண்ணி கீழே சொட்டுறதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சுங்க. இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கலாங்க. சூடாக இருக்கும். சுத்தமான கிளாத் வச்சுட்டு நல்லா தொடச்சிக்கலாம். நல்லா தொடச்சிட்டு சட்டியை நல்லா ஆற விட்டுறலாங்க. இப்போது நல்லா ஆறியிருக்குங்க. இதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், நெய் பயன்படுத்தி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எனக்கு மண் சட்டியில் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஆசைங்க. ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் எனக்கு கீரை கடைஞ்சி கொடுப்பாங்க மண் சட்டியில். அப்படி ஒரு ருசியாக இருக்கும். அதே போல் மீன் குழம்பு, கறி குழம்பு இதெல்லாம் வந்து மண் சட்டியில் வச்சா சான்ஸே இல்லைங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஆயிலை நல்லா எல்லா சைடும் அப்ளை பண்ணிட்டேங்க. கொஞ்சம் நேரம் இது இருக்கட்டும். இந்த ஆயிலெலாம் நல்லா இதை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போது கொஞ்சம் நேரம் கழித்து இதில் வெங்காயம், தேங்காய் இதை கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இதை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இது ஏன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இது செய்யும்போது நம்ம ஒரு தடவை சமைச்ச மாதிரி ஒரு கணக்கு வந்துடுங்க. இன்னொன்று ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா கூட, தூசி ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா கூட இதில் சேர்ந்து வந்துடுங்க. இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக சமைக்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே போல் தாங்க அதை நம்ம எந்த பாத்திரத்தில் சமைக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம முடிஞ்ச அளவு இந்த நான்ஸ்டிக் பாத்திரங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மண் பாத்திரம், இரும்பு கடாய் இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிக்கணுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம குழந்தைங்களுக்கும் இது நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்க, இப்போ மாவு அரைச்சாச்சுங்க. அது உப்பு போட்டு கலக்கி வச்சிடலாம். நான் இந்த கம்பு மாவுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் கம்பு, அதே போல் 1/4 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாங்க அரைச்சிருக்கேன். இப்போது சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிக்கலாம். நான் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேங்க இன்றைக்கி.
அதை குக்கரில் உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தண்ணி இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நல்லா குழம்புக்கு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் தக்காளி, ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கிறேங்க. தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி கறி மசாலா தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் தேங்காய் துருவல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. நிறையா தேங்காய் போட வேணாம், டேஸ்ட்டு மாறிடும். அதனால் கொஞ்சமாக தேங்காய் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு தாளிச்சிட்டு இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா சிக்கன், அதையும் போட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலா சேர்த்துட்டு குழம்பு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இது சிக்கன் தண்ணி குழம்புங்க. கொஞ்சம் குழம்புல அதிகமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குழம்பு தண்ணியாக இருக்கணுங்க. இப்போது குழம்போட பச்சை வாசம்லாம் போய் நல்லா தளன்னு கொதித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது இதில் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். அடுத்தது நம்ம சிக்கன் வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. நான் இன்றைக்கி மண் சட்டியில் தாங்க சிக்கன் வறுவல் செய்ய போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப ருசியாகவும் இருக்கும், அதே சமயம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. நம்ம நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா சூடுங்க, அதுக்கு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது அது குளிர்ச்சி இல்லையா, நல்லெண்ணெய் குளிர்ச்சிங்கும் போது நமக்கு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா ஏற்றுக்குங்க. இப்போது அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டு 3 வரமிளகா போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா தாளிச்சிட்டு இதில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு இதில் குழம்பு மிளகாய்த்தூள் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுலேயே கறி மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. அந்த மசாலாலாம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணுங்க. மசாலாலாம் நல்லா வதங்கி பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம குழம்புல வேக வச்சோம் பார்த்திங்களா, அந்த சிக்கன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வறுவலுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் குழம்புங்க, நம்ம சிக்கன் குழம்பு இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 2 கரண்டி ஊற்றிக்கலாங்க. நம்ம தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, குழம்பு தான் ஊற்றணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாங்க. இப்போ சிக்கன் வறுவல் பச்சை வாசம்லாம் போய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் கொத்தமல்லி இலை தூவி நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இறக்கிக்கலாம். இப்போ வாங்க லஞ்சை சாப்பிட்லாம். வாழை இலையில் சுட சுட சாதம் போட்டு சட்டியில் வறுத்த நாட்டுக்கோழி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க.
இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த vlog உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இதுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு சூப்பரான vlogல உங்களை சந்திக்கிறேங்க.